Hi students, good morning. Welcome to Future Doctor NEET Academy Coaching Center. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு தாட் பார்க்கலாம். ஸோ என்ன தாட் அப்படின்னா, மேக் யோர் செல்ஃப் ப்ரவுட் ஒன் டே அப்படின்னு சொல்லி ஒரு தாட். ஸோ மேக் யோர் செல்ஃப் ப்ரவுட் ஒன் டே அப்படின்னும் போது அப்போ நம்ம எப்படி இருக்கணும், இப்போது நம்ம ப்ரௌடாக வி ஹாவ் டு பி ப்ரவுட் இல்லையா, பிகாஸ் நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ரௌடாக இருக்கும். ஸோ நாட் ஒன்லி ப்ரௌட், ஏன் அப்படின்னா நம்ம ஒன் டே என்ன ஆக போகிறோம், நம்மளோட டிஸ்ட்ரெஸ், மற்றவங்களோட அதாவது கிளைண்ட் பேஷண்ட்டோட டிஸ்ட்ரெஸ் டிசீஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு சரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் தேவை நீங்கள் கரெக்டாக நல்லபடியாக படிக்கணும். ஸோ அதுக்கு படிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே, உங்கள் டீச்சர்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரே ப்ரௌடாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னும் போது இல்லையா. ஸோ அதனால ஸோ தேர் ஒன் ஸ்மைல் இஸ் எனஃப் டு மேக் யுவர் டே அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் ஸ்மைல் எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, எல்லாமே பிரைட்டாக நடக்கணும். ஸோ கீப் கோயிங் ஆன், கீப் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, பிகாஸ் இன்றைக்கி நம்ம டேட் பார்க்குறீங்க அப்படின்னா 2. ஸோ நியர்லி இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. ஸோ இந்த 4 daysல நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. எதையும் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுங்கள், ரீகலெக்ட் பண்ணுங்கள். நியர்லி ஒரு 1 hour to ஒரு 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா 20 minutes ரெஸ்ட் எடுங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லல, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், அதுதான் ரெஸ்ட். ஓகேவா, 20 minutes போய் ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள், தண்ணி குடிக்கலாம், அண்ட் தென் காமாக உட்காரலாம் ஒரு ப்ளசண்ட்டாக, இல்லைனா ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் போட்டு கேட்கலாம் அந்த 20 minutes. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சைன் எதுக்கு அப்படின்னா உங்களோட தாட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திரிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும், நியர்லி ஒரு 3:30 4 o'clock எழுந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு உங்களுடைய இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னா ரீகலெக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் படித்ததை நீங்கள் ஜஸ்ட்டு கோ த்ரூ ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை பண்ணிங்கனாவே உங்களோட பிரெயினில் என்ன ஆகும், போய் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் எப்போவுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும், நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் டாக்டர் சீட்டில் தான் இருக்கேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு நான் கேர் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மைண்டை வந்து நீங்கள் ஃபெயிலியரே ஆகக்கூடாது. நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட இதை சொல்லிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் இன்னொன்று, உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னும் போது என்னோடய எக்ஸாம் பேப்பர் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் எல்லா கொஷினுமே நெகட்டிவ் மார்க் இல்லாமல் அட்டென்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. பிகாஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் சொல்ல அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைவேற்ற வைக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறத அதை நிறைவேற்றும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட், கீப் கோயிங் ஆன், கீப் ஹார்ட் ஒர்க்கிங். நான் அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ட் ப்ரே டு காட், இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் தென் வில் கோ ஃபார் அன் சப்ஜெக்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஹெல்த் பார்த்துருந்தோம். ஹியூமன் ஹெல்த்னா என்ன, டிசீஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஹெல்த் ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி வெல்பீயிங் தான் வந்து ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம். டிசீஸ்னும் போது ஒரு மேபி அது டெம்பரவரியாகவும் இருக்கலாம், பெர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதோட என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது, அக்யூட்டா, க்ரானிக் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், ஸோ டிசீஸ் தட் ஆர் நாட் காஸ்ட் பை பேத்தோஜன்ஸ். ஸோ அப்போ எந்த ஒரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், இந்த மாதிரியானது தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னும் போது, அதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் பேத்தோஜன்ஸ் காஸ் பண்ணுற டிசீஸ், பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இதெல்லாம் காஸ் பண்ணுற டிசீஸ் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ
ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னும் போது பேத்தோஜென்ஸால் காஸ் பண்ணாத டிசீஸை தான் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், தட் இஸ் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கை. இந்த இது இல்லாமல் மற்ற பேரசைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது எதுவுமே காஸ் பண்ணாத ஒரு வைரஸ் தான் நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மென்டல் டிசீஸ். ஸோ இது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் இல்லையா. ஸோ மென்டல் டிசீஸ், அ டிசீஸ் தட் affects a person's mind, thoughts, emotions, memory and personal and social behavior, may have physical symptoms. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னும் போது அ டிசீஸ் தட் அஃபெக்ட்ஸ் பர்சன் மைண்ட். மென்டல் டிசீஸ்னால் என்னது, ஒரு பர்சனோட மென்டல் மைண்டு, நம்மளோட மைண்ட், ஒரு பர்சனோட மைண்டை வந்து எஃபெக்ட் பண்ணுறது தான் மென்டல் டிசீஸ். மேபி நாட் ஒன்லி மைண்ட், உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், இமோஷன்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், பர்சனல் அண்ட் சோஷியல் பிஹேவியராக இருக்கட்டும், இதெல்லாம் காஸ் பண்ணுறது தான் மென்டல் டிசீஸ். ஸோ தாட்ஸ், அவங்களோட தாட் எப்படி இருக்கும், எதுனா ஒன்றத்தை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் எமோஷ்னலாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிடுவாங்க. அண்ட் தென் மெமரி, எல்லாமே ஒரே திங்கிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி மென்டல் டிசீஸ் வந்து என்ன சொல்லலாம், ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, 3 ஃபிலிம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, 3 ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. அப்போது 3 ஃபிலிமில் அதை 3 படம். ஸோ தனுஷ் அண்ட் இன்னொரு அவங்க ஹீரோயின் தெரியல, தட் இஸ் தனுஷ் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது, ஸோ அந்த தனுஷ் லாஸ்ட்டாக என்ன ஒரு மாதிரி மென்டலி டிஸார்டராக ஆகிட்டு, இந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறது எல்லாமே ஒரு மாதிரி பிளர்டு விஷனாக தெரியுது. ஸோ நார்மல் பர்சன் தான். ஸோ நார்மல் பர்சன், ஸோ ஆஃப்டர் அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அவரோட தாட்ஸ், அவரோட எமோஷன்ஸ், அவரை என்ன பண்ணிக்கிறாரு, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபிலிமில் பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் மென்டல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பர்சனலாகவும் அஃபெக்ட் ஆகுது, சோஷியலாகவும் அஃபெக்ட் ஆகுது. அவங்க மெமரி, தாட்ஸ், அந்த ஃபிலிமை பார்க்கும்போது அந்த ஃபிலிமில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அது பார்க்கும்போது அது எப்படி இருக்குது, ஸோ இந்த தாட்ஸ், அந்த எமோஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுதான் மென்டல் டிஸார்டர். ஸோ அந்த டிஸார்டர் வந்து எந்த ஒரு பாக்டீரியா, வைரஸ், பேரசைட்ஸ் மூலியமாக வந்து காஸ் ஆகலை. நார்மலாக அவங்களோட மைண்டை வச்சு நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. ஸோ மே ஹாவ் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். என்ன மாதிரியான ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைல்டு கண்டிஷன் ஆஃப் கிளாஸ்ட்ரோஃபோபியா. அப்போ ஃபோபியா அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ மேபி மைல்டு கண்டிஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், மைல்டு கண்டிஷனாக தான் இருக்கும். அப்போ ஃபோபியா அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபோபியா அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ அப்போது கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னும் போது அப்போ அதோட இது என்ன இருக்கும், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா தான். இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து எதனா ஸ்மாலாக இருக்கட்டும், எதனா ஒரு ஸ்பேஸை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஜஸ்ட் அ மினிட். ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபியானா ஒரு பெரிய ரூமில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ பயப்படுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு இருட்டை பார்த்தா பயப்படுறதா இருக்கும், எதுனா ரூமில் இருந்து அடைஞ்சிருந்தா அதில் பார்த்து பயப்படுறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஃபோபியா இருக்கும், நிறைய ஃபோபியாஸ் இருக்குது. ஸோ ஹைட்ரோஃபோபியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தண்ணியை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோபியாஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் தான் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீரியஸ் மென்டல் டிசீஸ். ஸோ என்ன மாதிரியான ஒரு மென்டல் டிசீஸ் என்ன மாதிரியான ஒரு சீரியஸ் டிசீஸாக இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CJD அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரூஸ்ஃபெல்ட்-ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் தான் CJD, ஏன்னா இவர் தான் அந்த டிசீஸ் என்ன பண்ணுறாங்க
பார்க்குறாங்க. டிஸ்ட்ராய்டு இந்த டிசீஸ்னால் என்ன ஆக போகுது, இதுலேயே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. இந்த சிஜேடி டிசீஸ்லேயே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, destroyed brain tissue resulting in spongy appearance. ஸோ அப்போ என்ன ஆகுது, Creutzfeldt-Jakob disease அப்படின்னா ஒரு பிரெயின் டிஷ்யூஸ் என்ன ஆகுது ஒரு ஸ்பாஞ்சி அப்பீரியன்ஸ் கொடுக்கும். அதாவது டிஸ்ட்ராய் ஆன பிரெயின் டிஷ்யூஸ் எப்படி இருக்குது, ஒரு ஸ்பாஞ்சி அப்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் இந்த Creutzfeldt disease அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சிஜேடி அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் வித் prion protein results in loss of coordination and mental derangement. So fatal. ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ டிஸ்ட்ராய்டு பெயின் டிஷ்யூ என்ன ஆகுது, ஒரு ஸ்பாஞ்சி அப்பீரியன்ஸ் கொடுக்குது டியூ டு இன்ஃபெக்ஷன் வித் எதில், ஒரு ப்ரோட்டீன் இன்ஃபெக்ஷன். அண்ட் தென் அது எதுக்காக ரிசல்ட் ஆகுது, என்ன வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். அப்போ கோஆர்டினேஷன் நம்மளால் கோஆர்டினேட் பண்ண முடியாது, மென்டல் டீரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஸோ ரொம்ப ஃபேட்டலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிஜேடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சிஜேடி நிறையா இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சிஜேடிஸ் இருக்குது, ஜெனட்டிக் சிஜேடி, அட்ரோஜெனிக் சிஜேடி, அண்ட் தென் ஸ்பொராடிக் சிஜேடி, வேரியன்ட் சிஜேடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜெனட்டிக் சிஜேடினா என்னென்னு பார்க்கலாம். ஜெனட்டிக் சிஜேடி இஸ் அ வெரி ரேர் இல்னஸ். இன் திஸ் ஃபார்ம் சிஜேடி இஸ் காஸ்ட் பை அ இன்ஹெரிட்டட் அப்நார்மல் ஜீன். அப்போ ஜெனட்டிக் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதுலேயே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஜெனட்டிக் Creutzfeldt-Jakob டிசீஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனட்டிக் சிஜேடி அப்படின்றது ஒரு ரேரான டிசீஸ், ஒரு இல்னஸ். ஸோ இந்த இல்னஸ் எதால் வருது அப்படின்னா, இன்ஹெரிட்டட்னா எப்படி, பரம்பரை சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பரம்பரையிலேருந்து நம்ம அப்நார்மல் ஜீனில் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருந்தோம், ஜெனட்டிக்ஸில் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ ஜெனட்டிக்ஸில் நம்ம என்ன படிச்சிருந்தோம், ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் அப்நார்மலிட்டி, குரோமோசோம்னல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம்னல் அப்நார்மலிட்டி இருந்தால் இது ஜெனட்டிக் சிஜேடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரேர் கேஸ் தான். த இல்னஸ் இஸ் therefore not caught in any way and there is no causal relationship between this form and BCE. In most cases, the illness is known within the family because of the family history. Occasionally, genetic cases are seen in which no previous family history is identified. The degenerative test in relation to genetic CJD is a blood tissue in order that the gene can be analyzed to see whether there is any genetic abnormality. The United Kingdom has a population of around 58 million and there are only a few deaths due to genetic CJD in a year. ஸோ அப்போ இங்கே பார்க்குறோம், அப்போ இந்த ஜெனட்டிக் சிஜேடி அப்படின்னும் போது இது வந்து வெரி ரேர் இல்னஸ் தான். ஸோ இன்ஹெரிட்டடாக அப்நார்மல் ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எப்படி நம்ம இது பார்ப்போம், ஸோ இது வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து நம்ம இதை பார்க்க முடியாது, இது மாதிரிலாம் இருக்காது. அண்ட் தென் இந்த இல்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெனட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த டைமில் இந்த தடவை என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெனட்டிக் சிஜேடி வந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணும் போது இந்த ஜெனட்டிக் சிஜேடி அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் மூலியமாக தான் கண்டுபிடிப்போம். அப்போ பிளட் டெஸ்ட் மூலியமாக நம்ம ஒரு ஜீன் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஜீன் அனலைஸ் பண்ணும்போது அந்த ஜீனில் இருக்கிற ஜெனட்டிக் அந்த காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி எப்படி இருக்கும், அப்நார்மலிட்டியாக இருக்க போகுது. ஸோ யுனைடெட் கிங்டமில் பாப்புலேஷன் அரவுண்ட் 58 மில்லியனில் நம்ம பார்க்கும்போது நிறைய டெத்ஸாக இருக்குது டியூ டு இந்த ஜெனட்டிக் சிஜேடியில் யுனைடெட் கிங்டமில். அண்ட் தென் heterogenic சிஜேடி அப்படின்னு பார்க்குறோம். heterogenic சிஜேடி இஸ் ஆல்சோ வெரி ரேர். இதுவுமே வெரி ரேரான கேஸ் தான். This is CJD which has been accidentally transmitted during the course of medical or surgical procedure. அப்போது heterogenic CJD அப்படின்னும் போது இதுவும் ரொம்ப ரேர், பட் ஆக்சிடெண்ட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இப்போ ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க இல்லையா, த்ரூ எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் ஆர் surgical procedure அப்போ இது transmit ஆகுது. The most important example of this is the United Kingdom relates to CJD transmitted via
ஹியூமன் growth ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இன் child. அப்போது இது என்ன யுனைடெட் கிங்டமில் என்ன எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க வையா ஹியூமன் growth ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் ஒரு சைல்டுக்கு வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி யுனைடெட் கிங்டமில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க there are only a few deaths per year due to heterogenic CJD in the United Kingdom. The diagnosis of usually clear from the history of relevant medical or surgical treatment in the past. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு சில அதாவது ஃபியூ டெத்ஸ் மட்டும்தான் ஆகியிருக்கு ஹெட்ரோஜெனிக் சிஜேடியில் யுனைடெட் கிங்டமில். பட் இதை டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ நிறைய மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் இதை என்ன பண்ணுறாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்போராடிக் சிஜேடி. அப்போது ஸ்போராடிக் சிஜேடி அப்படின்னும் போது இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் நியூமரிக்கலி த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் சிஜேடி. It is not confined to the United Kingdom and indeed has been found in every country in the world where it has been looked for. In general, it affects about 1% per million of the population. There are therefore some 50 of 60 deaths per year due to sporadic CJD in the United Kingdom. Similar figures are seen in other countries such as Australia, Canada and the US. And in the sporadic CJD அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மோஸ்ட் காமன் சிஜேடி தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸோ இதை கன்ஃபைன் யுனைடெட் கிங்டமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது அப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ஒரு 1%, 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு பர்சனுக்கு என்ன ஆகுது இது அஃபெக்ட் ஆகுது. அதாவது நார்மலாக ஒரு 50 to 60 டெத்ஸ் நடக்குது பர் இயருக்கு. அப்போது 1 மில்லியன் பீப்புளுக்கு ஒரு பர்சன், அப்போ எத்தனை மில்லியன்ஸ் இருப்பாங்க, நியர்லி ஒரு 60 மில்லியன்ஸ் இருப்பாங்களா, ஒரு 80 மில்லியன்ஸ் இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அதனால அப்போது அதில் நம்ம சென்சஸ் எடுக்கும்போது 50 to 60 டெத்ஸ் தான் நடக்குது அபவுட் இந்த ஸ்போராடிக் சிஜேடினால யுனைடெட் கிங்டமில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நம்ம பார்க்கும்போது மற்ற கண்ட்ரீஸ்லேயுமே இது இருக்குது. ஸோ இந்த ஸ்போராடிக் சிஜேடி அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் யுஎஸ்ஏல பார்க்குறோம். that is America. The cause of sporadic CJD remains uncertain. அப்போது இதோட காசஸ் வந்து பார்க்கும்போது அன்சர்டனாக இருக்கும், மேபி எப்படி வேணாலும். However, the most favored current theory suggests that the normal prion protein in the brain undergoes a spontaneous changes to the abnormal form, thereby resulting in disease. If this theory is correct, then the disease arises simply as a chance event inside the brain. On this basis, it would not be caught in any way. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்ம இந்த டிசீஸ் நம்ம க்ராஸ் பண்ணுது அப்படின்னும் போது அப்போ இங்கே ஃபேவர்டாக இருக்கணும் இல்லையா. அப்போ எப்படி என்ன மாதிரியான காசஸில் இது அஃபெக்ட் ஆகும் இந்த ஸ்போராடிக் சிஜேடி. ஸோ நார்மலாக நம்மளோட பிரெயினில் ப்ரையான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடணும். ஸோ இதில் ஸ்பான்டேனியஸாக ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அப்நார்மலிட்டிஸ் நடக்குது. அந்த அப்நார்மலிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அப்போது ஸ்போராடிக் சிஜேடி நம்மளுக்கு காஸ் ஆகுது. இந்த தியரி கரெக்ட், ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த டிசீஸ் இப்படி தான் அரைஸ் ஆகுது. அப்போ சடனாக ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது எங்கள் பிரெயினோட இன்சைட் ஆஃப் த பிரெயினில் வந்து ஏதோ சேஞ்ச் நடக்குது, அதனால நம்மளுக்கு ஸ்போராடிக் சிஜேடி காஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. Then variant CJD. So variant CJD was first reported in 1996. 1996ல தான் இந்த CJD-யை நம்ம பார்த்துருக்கோம். And at this point in time, CJD surveillance unit has not seen any cases of variant CJD with symptoms that began before 1994. Aside from 6 cases in France, 1 case is in Ireland, 1 case in Italy and 1 case in the USA. Variant GCD has been confined to the United Kingdom. The current view of variant CJD is that it has resulted from transmission of infection from BSE in cattle of human
via infectively inferred. ஸோ அப்போ வேரியன்ட் சிஜேடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேரியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி இது எங்கே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது இந்த இயர்ஸில் நம்ம பார்த்துக்கணும் 1996. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னும் போது இதோட சிம்டம்ஸ் இது நிறைய இடத்துல இருந்திருக்கு. அப்போது சிம்டம்ஸ் எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1994 தான் பிகின் ஆச்சு. ஃப்ரான்ஸில் 6 கேஸஸும், அயர்லாண்டில் 1 கேஸஸ், இட்டாலியில் 1 கேஸ் அண்ட் அமெரிக்காவில் 1 கேஸ். ஸோ இதில் தான் வந்து 1994 இந்த சிம்டம்ஸ் வந்தது. 1996 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான வேரியன்ட் சிஜேடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த வேரியன்ட் சிஜேடியை நம்ம கரண்ட் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆகுது. எங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது? கேட்டல்லேருந்து ஹியூமன்லேருந்து இன்ஃபெக்டட் ஃபுட், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால இது வந்து வேரியன்ட் சிஜேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அல்சீமர்ஸ் டிசீஸ். ஸோ அல்சீமர் டிசீஸ்னால் என்ன? மோஸ்ட் காமன், நிறைய பேருக்கு அல்சீமர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நிறையா ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கெலாம் என்ன இருக்கும்? அல்சீமர்ஸ் இருக்கும். ஸோ ஞாபகம் மறந்து இருப்பாங்க, எங்கன்னா போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரியான. ஸோ இதெல்லாம் வந்து பிரெயின் ஸ்கேன், இது நம்ம கிட்ட இருக்கிற பிக்சர்ஸ் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது நார்மல் பிரெயின் எப்படி இருக்கும். இப்போ அல்சீமர் டிசீஸ் வந்தால் அந்த ஸ்ட்ரிங்கேஜ்லாம் எப்படி இருக்குது, அந்த அல்சீமர் அந்த பிரெயினோட இதெல்லாம் வந்து எப்படி ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் degeneration of certain groups of brain cells that usually secrete acetylcholine, that is neurotransmitter. ஸோ ஒரு பிரெயின் செல் வந்து ஒரு சர்டன் டீஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன செக்ரேட் ஆகுங்க? இந்த அதாவது அசிட்டைல்கோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செக்ரேட் ஆகுது. அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன? ப்ரோக்ரஸிவ் டீஜென்ரேஷன் ஆஃப் மெமரி. இந்த அல்சீமர்ஸ் அப்படின்னு வந்தால் அப்போது மெமரி வந்து என்ன ஆகுது? ஞாபகம் மறதி இல்லாமல் அது டீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அது இவங்க தானா நான் இப்போ ஒரு ஓல்டேஜ் உமனோ இல்லை மென்னோ தாத்தாவோ பாட்டியோ நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க தான் உங்கள் பேத்தி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இது என்னோட பேத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் மறந்துட்டுருப்பாங்க அவங்க. அண்ட் தென் ஜென்ரல் டிக்ளைன் இன் ஆல் மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ், டிமென்ஷியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனாக இது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் காமன். இது ஓல்டர் பீப்புள், ஏன்னா வயசானாவே எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது அவங்களாம் பாருங்களேன் ஞாபகம் மறதியாக இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க எதனா இது சொல்லிகிட்டே இருப்பாங்க, பழைய விஷயங்கள் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீஜென்ரேஷன் தான் நம்ம பார்க்குவோம். ஸோ அப்போ டிமென்ஷியா மேக்ஸிமம் எதனால் வரும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? டிமென்ஷியா வர்றதுக்கு. அப்போது இப்போ ஜென்ரல் டேர்மில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போது இம்பேர்டாக இருக்கும். அவங்களோட ரிமெம்பர்ஸ் இருக்கட்டும், திங்கிங் இருக்கட்டும், அவங்க டிசிஷன் மேக்கிங் இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகுது? டிஃபர் ஆகிட்டே இருக்கும், இம்பேர்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ திங்கிங்லாம் எல்லாமே இம்பேர்டாக இருக்குது. ஸோ அவங்களோட டிசிஷன் மேக்கிங் இம்பேர்டாக இருக்குது, மெமரி டீஜென்ரேட் ஆகுது. இதெல்லாம் காமனாக ஓல்டர் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கேன் அக்கர் இன் யங்கர் ஏஜ் குரூப். அது வந்து ஜெனட்டிக்கால மட்டும்தான் இது வந்து நடக்குது. ஸோ ஓல்டர் பீப்புளுக்கு தான் மோஸ்ட் காமன். பட் யங்கர் ஏஜ் குரூப்க்கு இது இருக்குது அப்படின்னா அப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம், குரோமோசோமல் டிஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்து அல்சீமர் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் ஸ்கீசோஃபீனியா அப்படின்னும் போது அப்போ என்ன வரும்? ஸ்கீசோஃபீனியா அதுவுமே வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் தான். ஸோ அப்போ ஸ்கீசோஃபீனிக் என்ன பண்ணுவாங்க? இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ டைப்ஸ் வராது உங்களுக்கு, ஜஸ்ட் நம்ம மேலோட்டமாக ஸ்கீசோஃபீனிக்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹவு காமன் இஸ் இட்? Schizophrenia affects 1 in every 100 people. This is about the same for many different places and peoples across the world. It seems to be more common in city areas. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது தான். என்ன சொல்லியிருந்தேன்? அந்த 3 ஃபிலிம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த தனுஷ் நடித்த ஒரு ஃபிலிம். ஸோ அப்போ அந்த ஃபிலிமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது மறுபடியும் ஏன்னா எல்லாருக்கும் அது குவைட் காமன் இல்லை அந்த ஃபிலிம், அதனால தான் நான் சொல்கிறேன்.
பார்க்குறோம் அப்படின்னா யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அவன் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த தனுஷ் என்ன பண்ணுவார், 2 கையையும் காதில் வச்சு கத்துவார். ஏன்னா யாரோ வந்து அவர்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கலாம், அவர் பார்க்கும் போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிசோஃப்ரெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இது 100ல் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் நிறைய பிளேசஸ் இருக்கட்டும், பீப்புள்ஸ் இருக்கட்டும், நிறைய வேர்ல்டுலேயே டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு காமன், எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஹூ டஸ் இட் அஃபெக்ட், யாரெல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணும் இந்த ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிசோஃப்ரீனியா அஃபெக்ட்ஸ் மென் அண்ட் உமன் ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணும் ஸ்கிசோஃப்ரீனியா. ஸோ யாரோ வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆலுசினேஷன், இல்யூஷன் இதெல்லாம் வந்து ஸ்கிசோஃப்ரீனியா அண்டரில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஆலுசினேஷன் அப்படின்னா காதில் ஏதோ பேசிட்டு யார்கிட்டையும், நம்ம வயசான தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தானே அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது, யாருமே இல்லை ஆனால் பேசிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரியே அவங்களோட தாட் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கு. அப்புறம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறோ இல்லைன்னா ஒரு ஒயர் கூட இருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த தாத்தாவோ பாட்டியோ, பாரு அது பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு வேற ஒன்று மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த ஃபிலிமில் பார்ப்போம். அந்த 3 சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிலிம்லலாம் பார்ப்போம். ஸோ யாரோ நடந்து போகிற மாதிரியே இருக்கும் அந்த தனுஷ்க்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஸ்கிசோஃப்ரெனிக். ஸோ மென் அண்ட் உமனை காமனாக அஃபெக்ட் பண்ணுது, ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணுது. இட் ரேர்லி ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 15 பட் கேன் டெவலப் அட் எனி டைம் ஆஃப்டர் திஸ். அப்போது எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகுதா, 15 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எந்த ஏஜில் வேணாலுமே இது என்ன ஆகும், என்ன டைமில் வேணாலுமே இது டெவலப் ஆகும் இந்த டிசீஸ். மென் வித் ஸ்கிசோஃப்ரெனியா யூஸ்வலி நோட்டிஸ் த ஃபர்ஸ்ட் சைன் இன் தேர் லேட் டீன்ஸ் ஆர் இயர்லி 20s. அப்போது மென் வந்து இந்த ஸ்கிசோஃப்ரெனிக்கில் வந்து எப்போ ஃபஸ்ட்டு சைனாக பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு டீனேஜில் பார்ப்பாங்க, ஆர் இல்லைன்னா அவங்களோட 20s பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் ஆர் ஆஃபன் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் அ லிட்டில் லேட்டர் இன் தேர் 20s ஆர் 30s. அப்போ 20 இல்லைன்னா 30 ஏஜில் தான் வந்து உமன் வந்து இந்த ஸ்கிசோஃப்ரெனியாவால் அஃபெக்ட் ஆவாங்க. We don't yet know for sure what causes schizophrenia. It is likely to be a combination of several different factors which may be different in different peoples. அப்போ ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்றது, ஸ்கிசோஃப்ரெனியா ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல, அதை சொல்ல முடியல. பிகாஸ் எப்போ என்ன வேணாலும், பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை பார்ப்போம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்கு எப்போ வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது குரோமோசோம்னல் டிஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரெயின் டேமேஜ். நியூ வே ஆஃப் ப்ரொடியூசிங் பிக்சர்ஸ் ஆஃப் த பிரெயின் ஷோஸ் தட் some people with schizophrenia have larger spaces in the brain that people who don't suffer from the illness. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரெயின் டேமேஜ் நடக்குது, ஸ்கிசோஃப்ரெனிக் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்கிசோஃப்ரெனிக் கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பிரெயின் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா லாங் ஸ்பேஸாக இருக்குமா. நார்மல் பீப்புளுக்கு நார்மலாக இருக்கும், பட் இந்த பீப்புளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்பேஸு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கிசோஃப்ரெனிக் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால், ஸ்ட்ரீட் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். அப்போ சம்டைம்ஸ் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ட்ரக்ஸ் லைக் ecstasy, that is ecstasy, LSD and amphetamines and cannabis seems to bring on schizophrenia. ஸோ இப்போ நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய ட்ரக்ஸு இல்லை ஆல்கஹால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து ஹாலுசினேஷனில் இருப்பாங்க. பிகாஸ் நிறைய இந்த ட்ரங்கன் பீப்புளில் பார்க்குறோம் அப்படின்னா குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்க ரிப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க, அவங்க பழையசை நினச்சி பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதை நினச்சி பேசிகிட்டே வருவாங்க ஒருத்தவங்க கிட்டே பேசுகிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஸ்கிசோஃப்ரெனிக் ஆல்கஹால் குடிக்கிறதுனாலையும் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனாலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். So and then manic depressive illness. So manic depressive illness அப்படின்னா பைப்போலார் இங்கே பாருங்கள் பைப்போலார் பியர்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மேனிக் அப்படின்னும் போது அப்போ இங்கே என்ன ஆகும், த மேனிக் டிப்ரெசிவ் இல்னஸ் சஃபர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூட் ஸ்விங்கிங். அவங்களுக்கு எப்படி இருக்குமா, மூட் ஸ்விங்
ஆகிட்டே இருக்கும். மூட் ஸ்விங் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, மூட் ஸ்விங்லேயே இருப்பாங்க. அதுதான் வந்து மேனிக் டிப்ரெசிவ் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, தட் ஆர் ஃபார் பியாண்ட் வாட் மோஸ்ட் பீப்புள் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் தேர் லைஃப்ஸ். தீஸ் மூட் ஸ்விங் மே பி லோ as in depression or high as in periods when we might feel very elated. These high periods are known as manic phases. Many suffers for have both high and low phases, but some will only experiences either depression or mania. A more technical term used to describe this illness is bipolar affective disorder. This leaflet will describe both aspects of the disorder, the particular problems they present, way of coping with them, and the range of treatments available. It is a serious condition, but with the right treatment, it is possible to live one's life without too much interference. ஓகே, இப்போ இந்த மேனிக் டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படின்னும் போது, அப்போ இந்த இந்த டிப்ரெசிவ் இல்னஸ் வந்து எப்படி சஃபர் ஆகும், எப்படி நிறைய பீப்புள்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, மூட் ஸ்விங்கிங்கில் இருப்பாங்க. அப்போது நிறைய மூட் ஸ்விங்கிங்கில் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அந்த பீப்புள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ அண்ட் தென் நம்ம வேறு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்குது. மேபி இது வந்து லோவாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், ஹையாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலுமே இருக்கலாம். அவங்களோட இதை பொறுத்து தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அதை வந்து மேனிக் ஃபேஸஸ், ரொம்ப அதிகமான ஒரு மனசோர்வு தான் இது. ஓகேவா? அப்போது இந்த மேனிக் ஃபேஸஸில் இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கும் போது அங்கே என்ன ஆகும், ஸோ அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, மேனிக் ஃபேஸஸ் இப்போ எப்படி சஃபர் ஆவாங்க, போத் ஹை அண்ட் லோ ஃபேஸஸ், ரொம்ப அதிகமாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களோட இந்த டிஸார்டர் வந்து எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். மேபி மேனியாவும் இருக்கலாம், டிப்ரெஷனாகவும் இருக்கலாம். ஸோ இதை தான் வந்து பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் நம்ம சொல்லும் போது, அப்போ இதை என்ன வேறு என்ன சொல்கிறோம், இதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸார்டரை டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த டிஸார்டர் எப்படி இருக்குது, பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ரெசென்ட்டில் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், இதுக்கான கரெக்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, அப்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இஃப் பாசிபிள் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் லைஃப், அப்போது எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ஒருத்தவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது, இப்போ அவங்களோட மென்டலி டிஸார்டருக்கு நம்ம எப்படி பண்ணணும், பிகாஸ் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கீசோஃபீனியா அண்ட் மேனிக் டிப்ரெஷன். ஸோ அப்போ ஸ்கீசோஃபீனியா அண்ட் மேனிக் டிப்ரெஷனில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலி அக்கர்ஸ் இன் யங்கர் பீப்புள். அப்போது இந்த ஸ்கீசோஃபீனியா அண்ட் மேனிக் டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் வரும், யங்கர் பீப்புளுக்கு வரும். யங் பீப்புள் மே நாட் பி அப்பரண்ட் ஃபார் சம் இயர் மூவிங் டு சப்லைட்ஸ் அண்ட் பீரியட் ஆஃப் perceptible good health. Clinical changes in blood flow and brain imbalance in secretions of neurotransmitter in brain. Treatment drug to mimic or inhibit neurotransmitter. இந்த ஸ்கீசோஃபீனியா அண்ட் மேனிக் டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, யங் பீப்புளுக்கு தான் மோஸ்ட் காமனாக யூஸ்வலாக அக்கர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னும் போது இதில் எப்படிலாம் இருக்கும், அப்போது இதோட நம்ம ப்ரெசெப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோன்னா, அது இட் இஸ் நாட், இப்போ நம்ம அது சீக்கிரமாகவும் தெரிஞ்சிடும், இல்லை எப்படி இருக்கும், ரொம்ப லேட்டாகவும் தெரியலாம். ஸோ அட் த ஏஜ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, 15 இயர்ஸ்க்கு மேலே எப்போ வேணாலும் தெரியலாம். பட் மென்னுக்கு ஒரு ஏஜ் அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு ஏஜ் அப்படின்றத பார்ப்போம். அந்த டைமில் இவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு குட் ஹெல்த்தில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக இருக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் ஓவர் ஸ்ட்ரெஸ்டால் யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலலாம் வருது. அப்போ கிளினிக்கலாக என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், ஸோ பிரெயினில் வந்து என்ன இருக்கும், பிளட் ஃப்ளோவோட சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் தென் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பிரெயினில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நர்வ்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ், அதோட செக்ரேஷன்ஸ், அசிட்டைல்
கோல்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதோட செக்ரேஷன்ஸ். ஸோ அந்த செக்ரேஷன்ஸ்லாம் என்ன இருக்கும், இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிளினிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கணும். சரி, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரக் கொடுக்கணும், அதாவது மெடிசன் கொடுக்கணும். ஸோ என்ன ஒரு இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு, இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி டிசார்டர்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ இன்ஹிபிட் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தா இந்த ஸ்கிசோஃப்ரினியா அண்ட் மேனிக் டிசார்டர் வராது. நெக்ஸ்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு பார்த்தோம். இப்போ டிஃபிஷியன்சி டிசீஸ் பார்க்க போகிறோம். என்ன டிஃபிஷியன்சி, மால் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் வரும். ஸோ அப்போது கரெக்டான சத்தான சாப்பாடு என்ன பண்ண மாட்டோம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, டிஃபிஷியன்சி டிசீஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தென் அசோசியேட்டட் வித் மால் நியூட்ரிஷன். அப்போது என்ன மாதிரியான மால் நியூட்ரிஷன், என்னென்னலாம் மால் நியூட்ரிஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னது அது, ஸ்கர்வி நம்ம பார்க்குறோம். ஸ்கர்வினா என்ன, ஸ்கர்வினா நம்ம பார்க்க போகிறோம். இன் 1747 has the HMS Stablebury sailed from England to the Plymouth colony. The ship's physician James then performed a simple experiment to determine what might be effective as a cure of scurvy. Scurvy was described as early as 1500 BC in the herbs papyrus, and other description appeared in Greek and Roman writings. It struck the crew of Magellans around the world's journey in 1519 to 1522, and a British reported in 1600 indicated that in previous 20 years some 10,000 mariners had been destroyed by this disease. அப்போது இந்த ஸ்கர்வினா என்ன, அப்போ இங்கே ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஷிப்பில் வந்து செயில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஃபிசிஷியன் இருக்காங்க, ஜேம்ஸ் லெண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா 1500க்கு முன்னாடி, பிஃபோர் கிரைஸ்ட்க்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு 10,000 மெரினர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இந்த டிசீஸால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஆன் May 20, 1747 Lind divides his 12 ill men into 6 groups of 2 each. All 12 shared a common diet for breakfast, lunch and dinner, but each group received a different supplements as follows. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 1747 இந்த லிண்ட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 12 இல் மென்னை வந்து வச்சுருக்காங்க. அப்போ 6 குரூப்பாக இவங்கள 6 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, 6 பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 12 மெம்பர்ஸ்க்குமே என்ன பண்ணியிருக்காங்க, காமன் டயட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனால் டிஃப்ரெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, குவாட் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் டெய்லி கொடுத்துருக்காங்க, 25 drops of elixvitrol, that is sulfuric acid and aromatics, 2 spoonful of vinegar 3 times a day, concoction of herbs and spices கொடுத்துருக்காங்க, half pint of sea water daily, 2 oranges and 1 lemon daily. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஆரோமேட்டிக்ஸ் கண்டிஷன்ஸ் ஒரு 25 drops கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வினிகர் 3 spoons கொடுத்துருக்காங்க, ஹர்ப்ஸ் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் சீ வாட்டர் கொடுத்துருக்காங்க, half pint கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆரஞ்சஸ், லெமன்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரியான டிசீஸ் என்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். So next, the 2 men who ate the oranges and lemon recovered immediately. அப்போது இல்லான ஒரு பேஷண்ட், வியாதியாக அதாவது ஸ்கர்வியில் இல்லான ஒரு பேஷண்ட்டுக்கு தான் இதை அந்த மாதிரி ஒரு 12 மெம்பர்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. லெமனும் ஆரஞ்சும் சாப்பிட்டவங்க 2 பேர்,
அந்த 2 பேருக்கு இமீடியட்டாக இந்த வியாதி வந்து என்ன ஆச்சு, சரியாயிடுச்சு, இந்த டிசீஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கர்வி மேக்ஸிமம் விட்டமின் சி குறைபாடால் தான் வருது. வைட்டமின் சி வந்து டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கர்வி வந்து இருந்திருக்கலாம். ஸோ அப்போ ஆரேஞ்சஸ், லெமன் அப்படின்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் வைட்டமின் சி இல்லையா? ஸோ அப்போ அந்த 2 மென்ஸ் மட்டும் என்னங்க இமீடியட்டாக ரிகவர் ஆயிட்டாங்க. ஒன் வாஸ் ஃபிட் ஃபார் டியூட்டி இன் 6 days. அப்போ ஒருத்தர் வந்து ஃபிட் ஆகிட்டாரு 6 daysல டியூட்டி, அண்ட் அதர் வாஸ் ஆல்சோ வெல் இன் 6 days அண்ட் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் நர்ஸ் டு ஆல் த அதர்ஸ். அப்போது ஒருத்தர் வந்து டியூட்டிக்கு ஃபிட் ஆகிட்டாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க அதே மாதிரி 6 daysல, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மற்ற எல்லாருக்குமே வந்து நர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. the 2 men who drank apple cider. ஸோ ஆப்பிள் ஜூஸ் குடித்தவங்களுக்கு இப்போ பார்க்குறாங்க. ஸோ 2 பேராக இருக்காங்க இல்லையா, மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க, ஒரு 6 செட்டு, சாரி 2 செட்டில் 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ ஆப்பிள் சைடர் கொடுத்தவங்க இம்ப்ரூவ்ட் பட் வெல் நாட் எனாஃப் டு ஒர்க். அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுது, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, இம்ப்ரூவ் பண்ண முடியல, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. நன் ஆஃப் த அதர்ஸ் ஷோட் எனி இம்ப்ரூவ்மெண்ட். அப்போது மற்ற எல்லாருமே இந்த ஆரோமேட்டிக்ஸாக, வினிகரு, ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாம் குடித்தவங்களாம் கூட என்ன பண்ண முடியல, ரிக்கவர் ஆக முடியல. ஒன்லி ஆரேஞ்சஸ் அண்ட் லெமன் குடித்தவங்க இமீடியட்டாக ரிக்கவர் ஆகிட்டாங்க. ஆப்பிள் சைடர் குடித்தவங்க இம்ப்ரூவ் ஆனாங்க, பட் ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல அவங்களால. ஸோ மிஸ்டர் லிண்ட் கன்க்ளூட். அப்போது மிஸ்டர் லிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கன்க்ளூட் அவங்க வந்து முடிவெடுத்துட்டாங்க என்ன, தட் சம்திங் இன் த சிட்ரஸ் ஃப்ரூட் வாஸ் contracting the causes of the scurvy disease. So he gave citrus fruit to all the other men and observed that all were cured of the disease. அப்போ என்ன ஆகுது, ஸோ சம்திங் ஏதோ ஒன்று இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்குது அப்படின்றத இவர் வந்து என்ன பண்ணார், முடிவெடுத்துட்டாரு, கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மற்ற எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, மற்ற இருக்கிற அதாவது 12 பேரில் 10 பேருக்கு சரியாயிடுச்சு, சாரி 2 பேருக்கு தான் சரியாயிடுச்சு, மிச்சம் இருக்கிற அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 10 மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இதே இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டை கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே இந்த ஸ்கர்வி டிசீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கியூர் ஆகுறாங்க அப்படின்றத அவர் பார்க்குறாரு. திஸ் இஸ் ஸ்கர்வி அப்படின்னும் போது, அப்போது ஸ்கர்வி டிசீஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது, அப்போ ஸ்கர்வி வந்து எந்த குறைபாடால் வருது, என்ன குறைபாடால் வருதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ வைட்டமின் சி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ விட்டமின் சியால் இந்த ஸ்கர்வி வந்து நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் ஸோ பிக்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். நைட் பிளைண்ட்னஸ். ஸோ நைட் பிளைண்ட்னஸ்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஜெனட்டிக்ஸில் வந்து நம்ம படிச்சிருந்தோம் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நைட் பிளைண்ட்னஸில் நம்ம பார்க்குறோம், நைட் பிளைண்ட்னஸ் inability to see normally in subdued light. It is usually a result of vitamin A deficiency. அப்போது நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னும் போது அது என்ன டிஃபிஷியன்சியாக இருக்குது, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, the rod cells, one of 2 light sensitivity areas of a retina of the eye, are impaired in their capacity to produce a chemical compound called rhodopsin or visual purple that is necessary for the perception of objects in dim light. Consequently, the visual threshold on the medium intensity of light necessary for sight is generally increased. Folk medicine has long recognized the role of the ingestion of liver in elevating the conditions, but it was not until the first quarter of the 20th century that vitamin A was identified as the crucial element. Treatment of night blindness consists of oral or intravenous administration of vitamin A. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நைட் பிளைண்ட்னஸ். ஸோ நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னும் போது இது நார்மலாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாது, நம்மளால் விஷுவல் பண்ண முடியாது இல்லையா, விஷுவலைசேஷன் பார்க்க முடியாது, inability to see. அப்போ இங்கே என்ன ஆகுது, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியால் இது நடக்குது நம்மளுக்கு. அப்போது ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ ராட்ஸ் அப்படின்றது தான் வந்து என்னது, லைட் சென்சிட்டிவிட்டிக்கு ரெட்டினா மூலியமாக நம்மளுக்கு ஐக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா, ஐலேருந்து ரெட்டினா மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த லைட் சென்சிட்டிவிட்டி ராட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இம்பேக்ட் நம்மளால் பார்க்க முடியாமல் போகுது. ஸோ இதை தான் நம்ம ரொடாப்சின் விஷுவல் பர்பிள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு
விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் தான் இதை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு 20th சென்ச்சுரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதில் பார்க்கும்போது அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இதோட ட்ரீட்மெண்ட், நைட் பிளைண்ட்னஸோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓரலாகவும் சரி இன்ட்ராவைனஸாகவும் சரி வைட்டமின் ஏ வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா இந்த நைட் பிளைண்ட்னஸ் நம்மளுக்கு சரியாகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரிக்கட்ஸ். ஸோ ரிக்கட்ஸ் பாருங்கள் எப்படின்னா இருக்குது, அதோட பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஒரு போன் இருக்குது, இது நார்மல் போன். இந்த போனை வந்து கொஞ்சம் க்ளோஸாக காமிச்சிருக்காங்க. லெக் இன் அ சைல்டு வித் ரிக்கட்ஸ், க்ளோஸ்அப். இந்த இதை தான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்காங்க. ரிக்கட்ஸ் வந்தால் இந்த மாதிரி இருக்கும், கர்வியாக இருக்குது இல்லையா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ என்ன மாதிரியான டிஃபிஷியன்சி டிசீஸ்? ஸ்கர்வி, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸ்கர்வி அவங்க சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 12 மெம்பர்ஸை வச்சு. அதில் ஆரஞ்ச் அண்ட் லெமன் குடிச்சவங்களுக்கு உடனே வந்து இமீடியட் கியூர் கிடச்சிது. ஸோ விட்டமின் சி, நைட் பிளைண்ட்னஸ் வைட்டமின் ஏ, ரிக்கட்ஸ் விட்டமின் டி. ஸோ இந்த மூணுமே கிடைச்சா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கர்வியோ நைட் பிளைண்ட்னஸோ ரிக்கட்ஸோ நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன, அயன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாவே மேக்ஸிமம் அனிமிக்காக இருப்பாங்க. இன்னும் அதிகமாக அயன் இப்போ அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செங்கல் சாப்பிட்றது, தென் சாக்பிஸ் அண்டு நம்ம சுண்ணாம்பு எல்லாம் சுரண்டி சாப்பிடுவாங்க இல்லையா. நம்ம நிறைய குழந்தைங்களெல்லாம் பார்ப்போம், நிறைய குழந்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கர் பீப்புளையே நம்ம பார்க்கலாம், எல்லாருக்குமே அந்த பல்பம் ஸ்லேட் பென்சில் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ரொட்டீனாக ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த டெம்ட் ஆகிட்டே இருக்கும்ல, இதை சாப்பிடணும், அரிசி சாப்பிடணும் அப்படின்னு. பிகாஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்னவா இருப்பாங்க, அனீமிக்காக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ், அனீமிக்காக இருக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னால் என்ன, யூஸ்வலி அசோசியேட்டட் வித் ஏஜிங். ஸோ அப்போது டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னால் டீஜெனரேட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அல்சைமர் டிசீஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இது வந்து ஏஜிங்கால் நடக்கிற, யூஸ்வலாக ஏஜ் ஆகிட்ட பிறகு நடக்கிறது தான் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு பார்க்குறோம். A gradual loss of function in one or several organs or tissues can occur associated with the progressive destruction of specialized cells in youth or middle age. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது, கிராஜுவல் ஒரு அவங்களோட ஃபங்க்ஷன், ஒரு நம்மளோட ஆர்கன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டிஷ்யூஸாக இருக்கட்டும், அதோட வேலையை பண்ணுறதுக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இது எப்போ ஆகுது, அதை தான் வந்து நம்ம டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எங்கே இல்லைனா மிடில் ஏஜில் வந்து இது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ எதனால இந்த ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ்லாம் என்ன ஆகுது, லாஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு இழக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இம்யூன் சிஸ்டம் அட்டாக் இட்ஸ் ஓன் செல்ஸ். அப்போது என்ன ஆகுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டமில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதால் இந்த டீஜெனரேட்டிவ் டிசீஸ் நடக்குது. நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி இன் சைல்ட்ஹுட் which leads to degeneration later in life. அப்போது ஏதோ ஒரு சைல்டுஹுட்டில் டிஃபிஷியன்சி ஆகிருக்கு, அதனால டீஜெனரேட் ஆகுது அவங்களோட லேட்டர் லைஃப்பில். ஸோ இதாலெல்லாம் வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வந்து நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியில் என்ன ஆகும், மசில்ஸ், மஸ்குலர் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியுது மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், பையனுக்கு தெரப்பீஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, மசில் டிஸ்ட்ராஃபி.
ஸோ அப்போது ஃபஸ்ட்டு மசில் டிஸ்ட்ராஃபினா என்னன்னு பார்த்துடலாம். எம்டி அப்படின்னு சொல்கிறோம். Is a broad term that describes a genetic disorder of the muscles. அப்போது மசில்ஸில் இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். அப்போது மரபணுலேயே வந்து என்ன ஆகுது, முன்னோர்லேருந்து வருது தானே. ஸோ அப்போ அந்த முன்னோர்கள்லேருந்து நம்மளுக்கு இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் தான் வந்து இந்த மசில் டிஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மசில் டிஸ்ட்ராஃபி எதனால் வருது? மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி காசஸ் த மசில்ஸ் இன் த பாடி டு பிகம் வெரி வீக். ரொம்ப வீக் ஆக்குது. அதோட மசில்ஸ் என்ன பண்ணுது? மசில் டிஸ்ட்ராஃபி ரொம்ப வீக் ஆகுது. மசில் பிரேக் டவுன் அண்ட் ஆர் ரீப்ளேஸ்டு வித் ஃபேட்டி டெபாசிட் ஓவர் டைம். அப்போ என்ன ஆகுது? மசில்ஸ் எல்லாம் உள்ள பிரேக் டவுன் ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது. அந்த ரீப்ளேஸ் ஆகும்போது பிரேக் டவுன் ஆனால் அங்கே ரீப்ளேஸ் நடக்கணும். ஆனால் அந்த ரீப்ளேஸில் என்ன போய் அட்டாச் ஆகிருக்குது? ஃபேட்டி கொழுப்பு வந்து உள்ளே போய் டெபாசிட் ஆகிருது நிறைய நாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு 2 days, ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்களேன். செகண்ட் டே வாக்கிங் போவீங்க, எதுவுமே தெரியாது. தேர்ட் டே வாக்கிங் போகும்போது உங்களுக்கு காலில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன் அந்த கஃப் மசில்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும்? ஏன் அப்படின்னா அங்கே வந்து மசில் டேர் ஆகுது இல்லையா? மசில் டேர் ஆகி திருப்பி அங்கே என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த மசில் அந்த கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின்லாம் மறுபடியும் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 2 days கழிச்சு தேர்ட் டே ரொம்ப பெயினாக இருக்குது அப்படி சொல்லி வாக்கிங் போகிறதே நிறுத்திடுவோம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக அடுத்த ஒரு 2 days அந்த மசில் டேர்லாம் ஆகிட்டு கரெக்டாக ஆகிடும். ஆனால் இந்த மசில் டிஸ்ட்ராஃபி இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மசில் பிரேக் டவுன் ஆகுது. மசில் பிரேக் டவுன் ஆகி அந்த இடத்துல என்ன டெபாசிட் ஆகுதுன்னா ஃபேட் டெபாசிட் ஆகுது அதிக நாளில். அதனாலே இவங்களுக்கு மசில் டிஸ்ட்ராஃபி வருது அப்படின்றத பார்க்குறோம். அதர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் மசில் டிஸ்ட்ராஃபி இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஸ்காலியோசிஸ் வரலாம். ஸ்காலியோசிஸ்னால் அவங்களோட பேக் போன், இந்த நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, குவாஷியாக்கர், மெராஸ்மஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் தான் வந்து ஸ்காலியோசிஸ்லாம் வரும். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது? அவங்களோட இங்கே பாருங்கள், பேக் போன் வந்து என்ன பண்ணுது? பேக் போன் கர்வாக இருக்கும். ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருப்பாங்க. த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இஸ் கால்டு டச்னன்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, DMD. Dutchess muscular dystrophy usually affects only male மட்டும்தான் இந்த DMD affect ஆகும். It occurs in 1 out of 3500 live male birds. அப்போ 3500 இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இந்த DMD வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. Muscular dystrophy rarely affects girls, but when it does, the condition is normally not as severe. அப்போது மேலுக்கு தான் இது மோஸ்ட் காமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3500 ஒருத்தருக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இட் அஃபெக்ட்ஸ் கேர்ள்ஸுக்குமே உமனுக்குமே இது அஃபெக்ட் ஆகும். பட் என்ன ஆகுது? ரொம்ப சீரியஸாக ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் டீஜென்ரேட்டிவ் செல். ஸோ என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது? ஒரு டீஜென்ரேட்டிவ் செல்லுக்கு என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ். skeletal muscles and nervous system. So skeletal muscle and nervous system. So என்ன மாதிரியான skeletal muscle, என்ன nervous system நம்ம பார்க்க போகிறோம்? Examples: muscular dystrophy, multiple sclerosis, motor neuron and Alzheimer's. So skeletal muscle and nervous system அப்படின்றத பார்த்தோம். ஸோ skeletal muscle-ஆல் இருக்கிறது தான் muscular dystrophy-ன்னு பார்த்துட்டோம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இருக்க போது, மோட்டார் நியூரான் அண்ட் அல்சைமர் டிசீஸ். அல்சைமர் டிசீஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அல்சைமர் ஓல்டர் ஏஜ் குரூப் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஸோ மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னால் என்ன? ஒரு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுது? அதோட நம்மளோட ப்ரொடெக்டிவ் கவரிங் நர்வ்ஸையே என்ன பண்ணுது? சாப்பிட்ருது. அதுதான் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டார் நியூரான், அல்சைமர் டிசீஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டீஜென்ரேட்டிவ் டிசீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு, கார்டியோவாஸ்குலார். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். கார்டியோவாஸ்குலாரில் நம்ம பார்க்குறோம். அப்போ கார்டியோவாஸ்குலாரில் டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் வருது அப்படின்னா அப்போ அங்கே என்ன ஆகுது? நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென்
ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கேன்சர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சோஷியல் டிசீஸ். சோஷியல் டிசீஸ்னால் என்ன நம்ம பார்க்குறோம். சோஷியல் டிஸ்டன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, கொரோனா டைம் இல்லையா? கொரோனா டைமில் என்ன பண்ணோம், சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகாது. நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷிங் ப்ரொசீஜர் இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ சோஷியல் டிஸ்டன்ஸில் என்னென்ன மாதிரியான டிசீஸ்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸில் எந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருது. ஸோ இங்கே ஹைட்ரோலாஜிஸ்டிக்ஸ் எஸ்டிமேட்டட் தட் when the amount of fresh water per person in a country drops below 1700 cubic meters a year, the country of facing water stress. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், வாட்டர் இருக்குது இந்த, ஆனால் இந்த கண்ட்ரியில் என்ன ஆகுது, பஞ்சம், தண்ணி பஞ்சம் ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது சோஷியல் டிஸ்ட்ரெஸ் தானே, எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அது சோஷியலில் வந்துடுது, பஞ்சம் அப்படின்னு, தண்ணி பஞ்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் எப்படி இருக்காங்க. ஸோ தண்ணி பஞ்சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட பிக்சர்ஸ் தான். தண்ணி இல்லாமல் எப்படி இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு பஞ்சமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன இல்லை, ஃபுட் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அப்போது என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு தேவை இல்லையா, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, அப்போ நம்மளுக்கு ஃபுட் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்க வேணும். ஃப்ரூட்ஸ் தேவை, ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தேவை, நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட் தேவை. ஸோ இதெல்லாம் தான் அங்கே போட்டிருக்காங்க, ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் மீட்டு, ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் ஹசார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கிறதுலாம் வந்து ஹசார்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வச்சுருந்தாவே அதை ஹசார்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரக் அப்யூஸ். இதுவுமே சோஷியல் டிசீஸ் தான். ட்ரக் அப்யூஸ் பாருங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ், ஆனால் எப்படிலாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபிலிம் முன்னாடியும் போடுவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரீத் பண்ணுவோம் இல்லையா? ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரீத் பண்ணுறோம். அப்போது அந்த ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிறத விட நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகும், அதிகமாக நம்மளோட லங்ஸில் போயிட்டு அந்த காஷன்ஸ் ஏற்படுத்தும். கேன்சரோட காஷன்ஸோ இல்லை ஆஸ்மாட்டிக்கோட காஷன்ஸ், டிபியோட காஷன்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ட்ரிங்கிங், சோஷியல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிசீஸ். ஸோ அப்போ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது டிசீஸ்க்கு? ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹவுசிங், ஓவர் க்ரௌடிங் ஆர் அன்ஹைஜெனிக். அப்போது எப்படிலாம் சோஷியல் அஃபெக்ட், ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, அதிகமான ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஹைஜீனாகவே இருக்க மாட்டாங்க, கை கழுவுறது இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஸோ அவங்க என்ன பண்ணணும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க, வாஷ் பண்ண மாட்டாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டாங்க. சாப்பிட போகிறாங்க, ஸோ பிஃபோர் ஈட்டிங் ஃபுட், ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் நம்ம என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அங்கே ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் நடக்கும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் லெவல் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை. ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல இருக்கிற பொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பொல்யூஷன்ஸ், அந்த வாட்டரோட சப்ளை, அந்த பியூரிட்டி எப்படி இருக்குது. லேக் ஆஃப் ஃபுட் இருந்தால் அது ஒரு டிஃபிஷியன்சி டிசீஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் எக்ஸசிவ் ஃபுட் இருக்கும்போது டிசீஸ் அசோசியேட்டட் வித் லேக் ஆஃப் ஃபுட் இருந்தாலும் அங்கே டிஃபிஷியன்சி டிசீஸ் வருது. அதிகமாக சாப்பிட்டாலும், சாப்பிடவே இல்லை அப்படின்னாலுமே நம்மளுக்கு டிசீஸ், அதிகமாக சாப்பிட்டாலும் டிசீஸ் இல்லையா?
ஸோ சாப்பிடவே இல்லைன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, வைட்டமின் டி, வைட்டமின் சி, இந்த மாதிரியான டிசீஸ் வரும். அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வருது, ஒபிசிட்டி வருது. ஸோ அப்போ ஒபிசிட்டி வருது அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன ஆகுது, கார்டியாக் டிசீஸும் கார்டியாக் ஹார்ட் அட்டாக்கும் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சைன் அண்ட் சிம்டம்ஸும் நம்மளுக்கு வரும் அப்படின்றத பார்ப்போம். தென் ஆக்குபேஷன் போது அப்போ அங்கே எக்ஸ்போஷர், ஆக்குபேஷன் நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே நிறையா ட்ரக் அப்யூஸ் இருக்கும். ஸோ அங்கே நிறையா சிகரெட் ஸ்மோக்கிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேர்றோம். ஸோ அந்த ஹேபிட் என்ன ஆகுது, நம்மளுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ இதோட